ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கிறிஸ்மஸ் ஆச்சு, என்ன பண்ணலான்னு யோசிச்சா நானும் ஒய்ஃபும் மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் பெருசாக எதுவுமே இல்லை. வெளியில் வந்து ஒய்ஃப் செஞ்சு கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டை பார்த்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன பண்ணலான்னு சொல்லி. ஸ்னோவும் கொட்டலை, ஃபஸ்ட் 2 வீக்ஸில் கொட்டின மாதிரியான ஸ்னோ அப்போ கொட்டவும் இல்லை. ஸோ அப்படியே சரி கொட்டுமா கொட்டாதான்னு யோசிச்சுக்கிட்டே மெதுவாக சாப்பிட்டு முடிச்சுட்டு லேப்பை ஓப்பன் பண்ணி இன்றைக்கி ஏதாச்சும் மெயில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் மெயில்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் மெதுவாக செக் பண்ணிவிட்டு பர்சனல் மெயில்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் செக் பண்ணிட்டு வந்த மெயில்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை எல்லாம் ப்ராப்பராக பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் அப்டேட்ஸ் இருக்கா அது இதுன்னு லொட்லோஸுக்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு மாதிரி வெளியில் வந்தால் சரி இன்றைக்கி பண்ண வேண்டிய புஷ்அப்ஸ் எல்லாம் ஒழுங்காக பண்ணி முடிச்சிடலாம். டெய்லி நான் 100 புஷ்அப்ஸ் பண்ணுவேன், வைடு க்ளோஸ் கிரிப்பு அப்படி இந்த மாதிரிலாம். ஸோ புஷ்அப்ஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சின்ன பிரேக்காக எடுத்து மெதுவாக புஷ்அப்ஸையும் பண்ணிவிட்டு சின்னதாக வார்ம் அப்பையும் பண்ணி அன்றைக்கி டே வந்து ஒரு மாதிரி லைட்டாக ஒரு எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருந்த மிச்ச சாப்பாடையும் ஒரு மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நானே ஒய்ஃபுக்கு கழிச்சிக்கிட்டு என்ன பண்ணலாம், ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் பிளான் பண்ணலாமா, வெளியில் போகலாமான்னு யோசிச்சுக்கிட்டு 100 புஷ்அப்ஸையும் ஒரு மாதிரி அடித்து முடிச்சுட்டு சரி கொஞ்சம் சோஷியல் மீடியா பக்கம் போயிட்டு பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஃபோன் எடுத்துகிட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பக்கம் போயிட்டு உட்காந்தா ஆக்சிடென்ட்லி ஒரு ரீல் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு யோசிச்சா ஒன்று அதுக்கு நான் அதை அப்படியே டைம் ஒரு 1.5 ஹவர் போயிடுச்சு ரீல்ஸ் பார்க்குறதுலையே. ஃபேஸ்புக் தொடங்கி டிக்டாக் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு ஒரு மாதிரி வெளியிலேருந்து தப்பிச்சு வந்து வேணாம் ஜிம் போயே தீரணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் கிளிப்ஸ் எடுத்தேன். பட் ஐஸ் கிளிப்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஸ்னோவும் கொட்டலை, வெளியில் பெருசாக அவ்வளோ வழுக்கிற மாதிரி ஸ்லிப்பரியாகவும் ரோட்ஸ் இல்லை. ஸோ ஓகே நார்மலாக ஷூ எடுத்து க்ளீன் பண்ணி போட்டுட்டு போகலான்ட்டு சாக்ஸை தேடுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. சரின்னு ஒரு மாதிரி சாக்ஸையும் எடுத்துட்டு தனி பாட்டிலையும் எடுத்து எல்லாத்தையும் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு வெளியில் கிளைமேட்டையும் பார்த்தா மழையும் இல்லை, சரி ஓகே கொடையும் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக பேக் பண்ணிவிட்டு ஜிம்முக்கு போயிட்டு அட்லீஸ்ட் கிறிஸ்மஸை நம்ம ஜிம்மோட செலிப்ரேட் பண்ணலாம். வேறு என்ன பண்ண இருக்குது, லீவ் வேறு, போரிங், வீட்டில் இருந்தால் மூவிஸ் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அவட்டார் 3யும் பார்த்தாச்சு, வேறு எந்த மூவிஸும் பார்க்குற பிளானும் இல்லை. ஸோ ஓகே ஜிம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நானும் ஜிம் பக்கம் கிளம்பி போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். லோன்லியான ரோட்ஸ், பகல் 12 மணி மாதிரியே இல்லை, ரொம்ப டார்க்காக ரொம்ப க்ளூமியாக இருந்துச்சு. அப்படியே ஒரு மாதிரி ஜிம்முக்கு வந்து ரைட்ஸ் அளவுக்கு மூஞ்சிக்கே அடிக்குது, பக்கத்துலேயே இருக்குது, மூஞ்சிக்கு படுது, இப்படி வெயில் படுது, இப்படி படுது. ஆனால் என்னால் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணதில்லை, கையை வெளியில் எடுக்கவே இல்லை. பட் எனக்கு வேர்க்குது, இல்லை நான் ஒரு மாதிரி விசித்திர பிறவியோ தெரில. சரி இன்றைக்கி ஒரு மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி இன்றைக்கி லெக் டே அடிச்சுட்டு வந்து சந்திக்கலாம்.